ஹலோ வணக்கம். கிராமத்து படீஸ். இப்போ நாம் என்ன பார்க்க போகிறோம்னா குதிரைவாலி கிச்சடி தாங்க. இந்த குதிரைவாலி கிச்சடி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. கிச்சடிக்கு தேவையான பொருள் பார்த்துக்கலாங்களா. பெரிய வெங்காயம் ஒரு பெருசாக ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன். 3 மிளகாய், தக்காளி பெரிய தக்காளி ஒன்று, பீன்ஸு, கேரட்டு, பட்டாணி, இது குதிரைவாலி அரிசி ஒரு 3/4 கப் எடுத்து வச்சுருக்கேன். உப்பு, மல்லி இலை, கருவேப்பில்லை, கொஞ்சம் இஞ்சி, கடுகு, தாளிக்க எண்ணெய்ங்க. அடுப்பு பற்ற வச்சு அடுப்பு மேலே குக்கரை வச்சு ஆயில் ஊற்றி கடுகு, கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு இதெல்லாம் போட்டு அது ஓரளவுக்கு பொரிஞ்சு வந்ததும் நம்ம வெங்காயம், மிளகாய், கருவேப்பில்லை போட்டு நல்லா வதக்கி விடுறோம். கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வந்ததும் இப்போ பீன்ஸு, கேரட்டு, பட்டாணி போட்டு அதையும் வதக்கி விடுறோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதையும் போட்டு வதக்கிக்கலாங்க. நல்லா ஓரளவுக்கு வதக்கலாங்க. தக்காளி போட்டோம் இல்லைங்களா, தக்காளி போட்டு அந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா அதில் வதக்கி எடுத்துட்டோம். இஞ்சியும் தட்டி போட்டிருக்குறேங்க. இஞ்சி அதிலேயே தட்டி போட்டாச்சு. அரிசி பார்த்திங்கன்னா நல்லா கழுவி சுத்தப்படுத்தி எடுத்து வச்சுருக்கேன். சில அரிசியில் கல் இருக்காதுங்க, சில அரிசியில் கல் இருக்கும். ஆனால் நான் இது பாக்கெட்டில் தான் வாங்கினேன். இதில் வந்து கல் இருந்துச்சு. நான் 2-3 தடவை நல்லா கழுவி கழிஞ்சு எடுத்துட்டேங்க. நல்லா அந்த அரிசி போட்டு அதையும் நல்லா பிரட்டி விடலாங்க. இப்போ அரிசி விட காய் தாங்க அதிகமாக இருக்குது. 3/4 கப்பு அரிசி போட்டேன். அதில் 3 மடங்கு நான் காய் போட்டிருக்கேன். இது பார்த்திங்கன்னா 3/4 கப்புக்கு 3 கப்பு நான் தண்ணி ஊற்றுறேங்க. எந்த கப்பில் நான் அரிசி எடுத்தனோ அதில் 3/4 கப்பு அரிசி போட்டிருக்கேன். 3 கப்பு 3.5 கப்பு நம்ம ஊற்றிக்கலாம். அதாவது உப்புமா மாதிரி வேணும்னா நம்ம 3 கப்பு ஊற்றிக்கலாங்க. இல்லை கொஞ்சம் கொலன்னு கிச்சடி மாதிரி வேணும்னா 4 கப்பு கூட நீங்கள் சேர்த்திக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி வந்து நான் 3 கப்பு சேர்த்திருக்கேன். 3 கப்பு சேர்த்திட்டு உப்பு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாங்க. உப்பு சேர்த்திட்டு நல்லா கொதிக்கட்டுங்க. கொதித்து ஓரளவுக்கு கொதிச்சதுலேயே நம்ம மூடி போட்டுக்கலாம். மூடி போட்டு ஒரு 2 விசில் வந்தால் சீக்கிரம் வெந்துடும். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. 2 விசிலில் சாப்பாடு வெந்துடும். இப்போ நல்லா கிளறி விடலாங்க. நல்லா கிளறி விட்டுட்டு நல்லா ஓரளவுக்கு கொதிக்குதுன்னா நம்ம மூடி போட்டுக்கலாம். இப்போ நல்லா கொதிக்குது பார்த்தீங்களா. இப்போ வந்து உப்பு செக் பண்ணிக்கலாம். உப்பு செக் பண்ணிவிட்டு இது பத்தலைன்னா சேர்த்திக்கலாம், கரெக்டாக இருந்ததுன்னா சரின்னு விட்டுடலாம். இப்போ பார்த்திங்கன்னா இது மூடி போடுறதுக்கு முன்னாடி கொத்தமல்லி இலையை கட் பண்ணி அதில் போட்டுக்கலாங்க. அதில் ஒரு நல்ல மணம் வரும். இப்போ கொத்தமல்லி இலையை கட் பண்ணி போட்டுட்டு குக்கர் மூடி போட்டு வெயிட்ரு போட்டுடலாங்க. வெயிட்ரு போட்டு 2 விசிலுங்க. 2 விசிலில் சாப்பாடு நல்லா வெந்துடும். 2 விசில் வந்துருச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. ஓப்பன் பண்ணி பார்த்தா மனம் சூப்பராக இருக்குங்க. கிச்சடி பாருங்கள் செம்மையாக வந்திருக்கு. இப்போ இதை விட கொலன்னு வேணும்னா இன்னொரு கப்பு கூட நீங்கள் தண்ணி சேர்த்திக்கலாம். சைடிஷ் நான் வச்சு சாப்பிட்றதுனால இந்த அளவு. இது சைடிஷாக என்ன செஞ்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு பச்சைப்பயிர் குழம்பும் அரிசி வடகம் தாங்க செஞ்சுருக்கேன். நான் செஞ்சுருக்கிறது பார்த்திங்கன்னா 2 பேர் சாப்பிட்ற மாதிரி செஞ்சுருக்கேன். இதே போல் ஹெல்த்தியான உணவு குதிரைவாலி கிச்சடி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.